இப்போ நாங்கள் பெரியபாளையம் பஸ் ஸ்டாப் வந்து ரீச் ஆகிட்டோம். பஸ் ஸ்டாப்பில் இறங்குனதுமே நாங்கள் இங்கேருந்து கோயிலுக்கு நடந்தே போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஆரணி ஆற்றை தான் பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே கோவில் இருந்தது. இந்த இடத்துல தான் லெஃப்ட் சைடில் வேப்பஞ்சொல்லை கொடுக்கறதுக்கு அந்த வேப்பிலையெல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து ரைட் சைடில் உள்ளே போனதை நம்ம கோயிலுக்குள்ளே போயிடலாம். வெளியில் மட்டும் இல்லை, உள்ளேயுமே கோயில் நல்ல கூட்டமாக தான் இருந்தது. இவ்வளோ காலையில் வந்தாலுமே இவ்வளோ கூட்டம் இருக்கும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இன்னும் கியூ லைனில் எவ்வளோ கூட்டம் இருக்க போதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டே தான் போனோம். சாமி சீக்கிரமாக பார்க்க முடியுமான்னு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் எங்களை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. நல்லா ரெனோவேஷன்லாம் பண்ணி சாமி பார்த்து தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு புது பாத்வேயே அங்கே போட்டு வச்சுருந்தாங்க. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சரி நம்ம சீக்கிரமாக போய் சாமி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தில் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் நடந்துகிட்டே இருந்தாலும் இந்த பாத்வேக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். இந்த நுழைவாசல்ல இருந்து தான் அந்த பொது தரிசனம் பண்ணுறதுக்கான கியூ லைன்குள்ளேயே நம்ம போக போகிறோம். நம்ம திருப்பதிக்கெலாம் போகும்போது இந்த மாதிரியான ஒரு பெரிய பாத்வே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதோட பாத்வே ரொம்ப பெருசாக நீட்டமாக இருந்தது. ஒரு வழியாக இவ்வளோ நேரம் நடந்து வந்து இப்போ தான் நம்ம கியூ லைன்குள்ளேயே போக போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா இங்கே பொது தரிசனம் போட்டிருக்கு. இதுதான் வந்து ஃப்ரீ லைனுக்கான கியூ. பக்கத்துலேயே வந்து